ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுது மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். மனப்பதற்றத்தோடு ஒரு விஷயத்தை என்னிடம் தெரிவித்திருக்கின்றாய். அது என்னவென்று தெரியுமா? என் கண் முன்னே எனக்கு அங்கு தீங்கி விளைவித்து விட்டு நன்றாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் மட்டும் இங்கு வேதனையும் சோதனையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று. ஆனால் இந்த அப்பனோ பொறுமை மட்டும்தானே காத்து கொள்ள சொல்கிறான். இனி என்ன இருக்கிறது நம் வாழ்க்கையில் பொறுமை காத்து கொள்வதற்கு? எல்லா தீமைகளையும் எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாச்சே என்றுதானே யோசிக்கிறாய். சில சமயத்தில் இந்த அப்பனே பதில் சொல்கிறான், கலிகாலத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், நீ அமைதியாக இரு என்று. என் அப்பனே, இதற்கு மேல் நான் எப்படி அமைதியாக இருப்பது? என் கண் முன்னால் எனக்கான தீங்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அது எனக்கான விஷயம் இல்லை என்று சொல்லும் போது கூட என்னால் அதை தட்டி கழிக்க முடியவில்லையே, அந்த தடைகளை உடைத்தெறிய முடியவில்லையே என்று யோசிக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆடியவர்கள் ஆட்டமெல்லாம் இங்கு அடங்கத்தான் போகிறது. இந்த அப்பன் விஸ்வரூபம் எடுத்துவிட்டு அவர்களின் நிலையை தலைகீழாகத்தான் மாற்றப் போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது இந்த அப்பன் சத்திய வாக்கை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளைகள் நன்மனது புரிந்து கொள்ளாமலும் உனக்கு தீங்கை விளைவித்தவர்கள் இனி அந்த தீங்கை அவர்களுக்கு வரும்படியான உத்தரவைத்தான் நான் கொடுக்கப் போகிறேன். என் பிள்ளையின் வீட்டில் அமைதியை இங்கு குலப்படுத்தி விட்டு உன் வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வந்தவர்களின் வீட்டிலும் அதே போராட்டம் இங்கு நிலைக்கத்தான் போகிறது. கண்டிப்பாக அப்பொழுது ஒரு விஷயம் நடக்கும் என் பிள்ளையே. நாம் யாருக்கோ செய்த தீங்கு இப்பொழுது நடந்துவிட்டது என்று அவர்கள் உணரும் தருணம் வந்து விட்டது. யாருக்கோ என்பதை விட உனக்குத்தான் செய்தேன் என்று அவர்கள் இங்கு ஒத்துக்கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணமும் உருவாகத்தான் போகிறது. அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கத்தான் நான் இந்த அப்பன் போகிறேன். நீ எதற்கும் கண் கலங்க வேண்டாம், நீ எதற்கும் கவலைப்படவே வேண்டாம். எதையோ நினைத்து மனப்பதற்றம் அடைந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து வருவதற்குள் இங்கு மிகப்பெரிய போராட்டத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எங்கே போவது எங்கே போவது என்று நீ சற்றும் யோசிக்காதே. எங்கே போனாலும் உன்னை சுற்றி நான் இந்த கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த நிலையிலும் என் நிலை மறவாத என் தங்க பிள்ளைகளுக்கு நிச்சயம் வெற்றி மேல் வெற்றிதான் வந்து சேரப்போகிறது. எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, நீ எதிர்கொண்ட நேர்மறையான விஷயங்களிலிருந்தும் நீ எதிர்கொண்ட நேர்மறையான செயல்களிலிருந்தும் மட்டும் விலகி விடாதே. ஏனென்றால் நேர்மையான செயலுக்கு எப்போதுமே முழுமையான பலன் உண்டு. இப்போது வேண்டுமென்றால் நீ இங்கு கருமாவை அனுபவித்து கொண்டு இருக்கலாம், கண் கலங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கண் கலக்கத்திற்கும் கருமாவுக்கும் பதில் சொல்லும் நேரத்தையும் காலத்தையும் இந்த கணக்கம்பட்டியான் நான் உனக்கு தந்தே விட்டேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை உன்னை அளித்தவர்கள் முன்னே இங்கு நான் காண்பிக்கத்தான் போகிறேன். அவர்கள் நீ அழிந்தே ஆக வேண்டும் என்றல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது நீ எப்படி முன்னெடுத்து போகிறாய் என்று அவர்கள் வியக்க வைக்கும் வண்ணத்தை நான் உருவாக்கத்தான் போகிறேன். இனி எதற்கும் கலங்காதே சாமி. உன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அதை இந்த அப்பனால் தாங்க முடியாது. நீ நினைக்கலாம் நம் அழுகையும் சோகமும் அவருக்கு அமைதியைத்தான் கொடுக்கின்றதோ என்று. அதுவல்ல, என் பிள்ளை அழுவதை பார்த்து கொண்டு இந்த கணக்கம்பட்டியானும் அழுது கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த சத்குரு ஞான வள்ளலும் அழுது கொண்டுதான் இருக்கின்றேன். ஐயோ, என் பிள்ளையின் கருமாவை உடனே அழிக்க முடியவில்லையே என்று. ஐயோ, என்
பிள்ளையின் கருமாவை அளித்து அவர்களுக்கு உடனடியாகவே நல்லது செய்ய முடியவில்லையே என்று. அதனால் தான் சொல்கிறேன், நீ எதற்கும் கலங்காதே. உன்னை சுற்றி உனக்கான பாதுகாப்பாக நான் இருக்கும் போது நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். உன்னை அளித்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் வீட்டிலும் குழப்பத்தையும் போராட்டத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே தான் உனக்கு நடக்கும்.